கேட்டுக்கோங்க. இந்த போட்டக்பூருடைய மகாராஜா டோலக்பூருடைய முக்கிய ரகசிய உளவாளியான சோனு அங்கிள சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. அவரை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயாகணும். நாம இந்த வழியா போனா கண்டிப்பா சிறைச்சாலைக்கு போய் சேர்ந்துடலாம். அதோட சோமு அங்கிளையும் கண்டிப்பா இவங்க அங்கதான் வச்சிருக்கணும். அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க, சாப்பாடு இருக்கு. சாப்பாடா? சோமு அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்க உங்களை காப்பாத்ததான் திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ, எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க டோலக்பூருக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. காளியாவும் டோலபோலவும் எங்க இருக்காங்க? டோலக்பூரின் ரகசிய உளவாளியே, சொல்வதை கேள். உன் நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரோடு திரும்பி வர வேண்டும் என்று ஆசை இருந்தால் உடனடியாக மன்னரை வந்து நீ சந்திக்க வேண்டும். இந்த காளியா கூட வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணும். முதல்ல அந்த 3 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். என் கோட்டைக்குள்ளேயே நுழைஞ்சு சிறையில இருந்த கைதியை விடுதலை பண்ணி இருக்க பொடிப்பயலே. மகாராஜா, நான் டோலக்பூருடைய ரகசிய உளவாளி தான். ஆனா வேவு பாக்குறதுக்காக உங்க நாட்டுக்குள்ள நான் வரல. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கைது பண்ணிருக்கீங்க. ஆமா மகாராஜா, எங்க நாட்டு மகாராஜா இந்திரவர்மருக்கு உங்க நாட்டோட நட்பு பாராட்டதான் ஆசை. நட்பா? இனிமே உங்க நாட்டுக்கும் எனக்கும் எந்த நட்பும் இருக்காது. சரி, உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரேன். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாகாலா, குட்டி பயலே, இதான் நான் உனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் உன் முன்னாடிதான் நிக்குது. மகாகாலனை நீ தோக்கடிச்சிட்டு உன் தூதுவனை இங்க இருந்து கூட்டிட்டு போகலாம். மகாராஜா, நான் தயாரா இருக்கேன். என் சிம்மாசனம் உடைஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த குட்டி பையனை நம்ம நாட்டை விட்டு விரட்டிடுங்க சீக்கிரம். ஊருக்கு இவங்க வரக்கூடாது. என் சிம்மாசனம் உடைஞ்சு போச்சே. வாங்க கிளம்பலாம். சிம்மாசனம் எனக்கு மறுபடியும் கிடைச்சதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நம்ம 2 பேரும் ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கலாமே. ஆனா ராஜு, நீ இன்னும் சின்ன பையன்தான், புரிஞ்சுதா? ஏதாவது வேலை வாங்கணும்னா மட்டும் என்ன பெரியவன்னு சொல்ற. ஆனா நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னா மட்டும் நான் சின்ன பையன்னு சொல்றேன். இதெல்லாம் அநியாயம். 11, 12, 13.
என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாது. காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆமா, பீம் எங்க போனா? இது என்னது? என்ன 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஏன் பீம் வெளியே நின்னுட்டு இருக்கா? தாராளமா போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காசை என் கையில வச்சுட்டு போ. என்ன? நீங்க அநியாயம் பண்றீங்க. என்ன இது? உன் இஷ்டப்படி தானே செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட. இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், அதுவும் இங்க இருந்தே. என்ன? எங்க அம்மாவை நீ கடத்தி வச்சிருக்கியா பொண்ணு? ரொம்ப அலட்டிக்காத. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. யாரு யாரு இது? யாரு? உங்களை வளர்த்து விட்டவன் நான் என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. அதுவும் விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம். சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. இதுல பறவைங்கெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கும். எனக்கு இப்ப நிம்மதி தான் தேவை. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் தலை போயிடும் போல இருக்கே. அருமையான சிம்மாசனம் தான் என் மாய மந்திரத்துக்கு ஒரு அற்புதமான நாற்காலியா இருக்க போகுது. என்னோட சிம்மாசனம் எங்க போச்சு? பீம், நீங்க எதுக்காக தரையில உட்கார்ந்திருக்கீங்க? அது என்னோட சிம்மாசனம் திருடு போயிடுச்சு. அப்பனா நீங்க இன்னொரு சிம்மாசனத்தை வாங்கிக்கலாம்ல மகாராஜா. எனக்கு வேற எந்த சிம்மாசனமும் வேண்டாம். என்னோட சிம்மாசனம் தான் எனக்கு வேணும். அதுவும் உடனே எனக்கு வேணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்களுடைய சிம்மாசனத்தை மீட்டு கொண்டு வந்துடுறேன். பீம், அங்க பாரு.
திருடன் கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருப்பான். ஆனா அவனால எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து வர முடிஞ்சது? அப்படின்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த திருடன் இதுக்குள்ள பறந்துதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த திருடன் பறந்துதான் உள்ள வந்திருக்கான். என் பின்னாடி வாங்க. இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கே அந்த சிம்மாசனம் தேவைப்படுது. ஒருவேளை அவளுக்கு குதிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படின்னா அது காளியா, நம்ம மகாராஜாவுடைய சிம்மாசனம் மெத்து மெத்துன்னு இருக்கும். அது குதிச்சு குதிச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மாந்திரிகக்காரியுடைய கோட்டை இருக்கு. ராஜு, சீக்கிரம் எல்லா ஜன்னலையும் மூடிடு. அப்பதான் இவ தப்பிக்க முடியாது. ஓட வேண்டியது நீங்க தான் பசங்களா. நீ இந்த சிம்மாசனத்தை திருடி இருக்க கூடாது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தா நான் தப்பிச்சுப்பேன். சரி கிளம்புங்க. மகாராஜா அவரோட சிம்மாசனத்துக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு. பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க, நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். அந்த வண்ணமாயன் வந்தான் பீம். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, ரெண்டு குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா உன்னை இப்போ
இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். ஏய். நம்ம பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோம்ல? இதுல தானே ரொம்ப அழகா இருக்கு. வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகுன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்து தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகுன் கூட போகணும். பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட் छोटा भीम इन बंजारा मस्ती बेस्ट बेस्ट இது பெஸ்ட் பெஸ்ட் छोटा भीम इन बंजारा मस्ती. அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜகுன் கோபப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போடா, தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி.
அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சுது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல எல்லாம் ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. பீம், ஜெகு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலைப்பாக்கட்டு தலையணுங்களை பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம்,
அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். My magnet. That was a gift from Professor Dhoomketu Bhim. Don't worry, Raju. Professor Uncle is not going to fire you. Yesterday's earthquake was not an ordinary one. Yes, Bhim. It felt as if someone did it all intentionally on that mountain. But what's up there? Commander Sir never... Commander Sir Bhim? Bhim! சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன இது ரொம்ப நேரமாகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படி எல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க, பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? இதோ நம்ம பூமி இங்க இருக்கு. அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணோம். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க,
3 நாளைக்கு முன்னாடி கூட பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படிலாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பார்க்கிறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம்.